தோஸ்தம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டேனா எனக்கு பிறந்த நாள் தான், வேற என்ன. பிறந்த நாள் ஆனதுனால இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறி இருந்துட்டு காலையில எழும்பி வாக்கிங் போயிடல. என்ன தெரியல, சும்மா பிறந்த நாளுக்கு ட்ரீட்டா வீட்டுல பிரியாணி வச்சிருந்தாங்க. எல்லா வருஷமும் பிரியாணி தான், ஆனா அது ஸ்பெஷல் பிரியாணி தான். பிரியாணி வைக்கும்போது அம்மா கூட கொஞ்சம் நேரம் கதையை அடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வயசு கூட்டிட்டு போகுது, இனிமேலாவது கொஞ்சமாவது பொறுப்பா நல்ல பிள்ளையா இருக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி வச்சு முடிஞ்ச பிறகு சரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரியாணி உண்மைக்கு நல்லா தான் இருந்தது. சரி வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் அதிகமாக்கும், அப்பதானே உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒன்று தான் அதிகமாக்குறேன். அதுக்கு எங்க அம்மா இருந்து சிரிக்குது, யார் நீயா இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு. எங்க அம்மா கேள்வி மேல கேள்வி. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதான் என் புது ட்ரெஸ். இது போன வாரமா முந்தின வாரமா வாங்கின ஒரு சட்டை அதுதான். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு சரி அதுக்கப்புறம் காலேஜுக்கு போக வேண்டியது இருந்தது. வேற எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வேண்டியதான். இனி நாளைக்கும் போகணும். பாப்போம் இந்த வருஷத்துக்குள்ள ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் முடியுமான்னு. அதுக்கப்புறம் பிறந்த நாள் இல்லை எனக்கு. ஸோ எனக்கு நானே கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு துணி எடுக்கலாம்னு புதுசு போயிட்டேன். அங்க போன பிறகு இந்த சட்டை எனக்கு பிடிச்சிருந்தது. சரி எடுப்போம் சொல்லிட்டு போட்டு பார்த்தா கொஞ்சம் டைட்டா இருந்தது. சரி நம்ம சேலஞ்ச் இருக்குல்ல, எப்படியாவது வண்ணத்தை குறைச்சிடலாம், அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேண்ட் ரெடிமேடா எடுக்கல, கிளாத் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். அம்மா தைக்கும்ல, ஸோ அதனால அம்மாட்ட கொடுத்து ஒழுங்கா நீட்டா தைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லும்போது தான் அப்போ ஒரு கால் வந்தது. என்னடான்னு பார்த்தா கொரியர்காரங்க. என்னடான்னு கேட்டா இப்படி அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. தான் யாருன்னு பார்த்தா அக்கா அனுப்பிருக்கா கிஃப்ட். பாருங்க இதுதான் அக்கா அனுப்புற கிஃப்ட், போட்டோ ஃப்ரேம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுட்டு கேக் வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல உள்ள குழந்தை வந்து கேட்டாங்க. அப்ப சரி வாங்கிடுவோம்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொஞ்சம் கேக் வாங்கிட்டு அவங்க பங்கு அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு என் பங்கு நான் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இவ்வளவு டே முடிச்சு. இன்னைக்கு இவ்வளவுதான் தோஸ்தம். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நாளைக்கு வரேன். பாய்.